கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எதையெல்லாம் மறக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்து. மறக்கவே கூடாது இந்த காரியத்தை. இப்போ நம்ம தியானிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மறக்கக்கூடாது. அதுதான் நாம சிந்திக்க போறோம். ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஓசையா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டால், ஆகவே நான் உன்னையும் உன் மக்களையும் என்ன செய்வார் ஆண்டவர்? மறந்து விடுவார். முதல் காரியம், வேத புத்தகத்தை நாம் அப்படியே வைத்துக் கொண்டு வீட்டில் அது ஒரு மூலையில வைத்து விடாமல் குடும்பமாய் நாம் உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்து தியானித்து ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரும் அதை பார்த்து மகிமைப்படுவார். மகிமைப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய முழு குடும்பத்திற்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் வந்து சேரும். கரங்களை கட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். திருச்சட்டம் என்பது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் புறக்கணிக்கிற பொழுது, அறிவின்மையால் அந்த வார்த்தைகள் என்ன என்று நாம் லேசாக நினைக்கும் பொழுது, நான் உங்களை பயமுறுத்தல, என்னையும் சேர்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வேளை நீ இறை வார்த்தையை மதிக்காமல் கடவுளுடைய வேதத்தை மறந்துவிட்டு உன்னுடைய மனம் போன போக்கிலே நீ நடந்தால் உன்னையும் உன் மக்களையும் நான் மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் 10 செல்போன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்போன். 10க்கு இன்னொரு ஏதோ ஒன்று சொல்றாரு, இந்த எல்லாம் இருக்கிறது. ஆனால் பைபிள் இருக்குதா? 7 பேருக்கு ஒரே பைபிள். அதை நான் பிச்சு நீ பிச்சு எல்லா பேப்பரும் வெளியிடும். ஆகவே நாம் உலக காரியத்துல நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒன்று இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற, அனைத்து அருளாலும் நம்மை நிரப்புகிற ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய அந்த விவிலியத்தை ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க 5 பேர் 5 பைபிள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் அதை வாசிக்க தோன்றும். அப்படி வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அப்படியே இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு விடாம, இனிமேலாவது ஒருவேளை பைபிள் இல்லை என்றால் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், பங்கு தந்தையிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு பைபிள் ஏற்பாடு செய்வார்கள். விவிலியம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பைபிள் என்பதை இந்த ஒரு உறுதிமொழி எடுங்கள். அது அப்படியே ஆகிய 7 பைபிள் அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒவ்வொரு அதிகாரமாக வாசித்து ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அடுத்து 2வது திருப்பாடல் 103:2. சீக்கிரமா திருப்பாடல். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறந்து விடாதே. இன்னைக்கு எத்தனை பேர் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வது இல்லை. ஒரு சில நேரங்களில் கடவுளே இறங்கி வந்து உதவி செய்கிறார். ஒரு சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் உதவி செய்கிறார். கடவுளையும் மறக்கக்கூடாது. அந்த உதவி செய்த மனிதர்களை மறக்காமல் அவர்களை எப்பொழுதும் நினைத்து அவர்களுக்காக நன்றி சொல்கிற பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் கொள்ள வேண்டும். நமக்கு உதவி செய்த உபகாரிகளை மறக்கவே கூடாது. அது ஆண்டவரை மறப்பதற்கு சமம்.
ஆகவே ஆண்டவருடைய கனிவான செயல்களை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த அதிசயங்களை நாம் மறந்து விடாமல் அதை அப்படியே மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது, அல்லது மனிதர்கள் மூலமாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி அதை என்னாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி பணியை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடம் இருக்க வேண்டிய நற்குணம். இரண்டாவது, முதலாவது வேதத்தை மறக்கவே கூடாது. இரண்டாவது, கடவுள் செய்த நன்மைகளை, கடவுள் செய்த அருள் உதவிகளை, கடவுள் நமக்கு தந்த பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வேதத்துல நம் மனிதர்கள் செய்த உதவியை மறந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க. வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 32:25. எசேக்கியா தமக்கு அளிக்கப்பட்ட அருள் உதவிக்கு ஏற்ப நடக்கவில்லை. அவர் மனம் செருக்குற்றது. இதனால் நல்ல கவனிக்கணும், இதனால் அவர் மீதும் யூதா எருசலேமின் மீதும் ஆண்டவர் சினமுற்றார். உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கடவுள் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு செருக்குள்ளவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக, நான் என்னாலதான் இது நடந்தது, என்னாலதான் இந்த குடும்பம் மேல வந்தது என்று ஆண்டவரை கீழே தள்ளிவிட்டு நாம் நம்மை உயரத்திலே வைத்து பார்க்கிற பொழுது அந்த செருக்கு என்ன செய்தான்? எசேக்கியா செருக்குற்ற பொழுது யூதா நகர் முழுவதும் ஆண்டவர் சினம் கொண்டவராக காணப்பட்டார். நம்ம ஒருத்தர் செருக்குற்றவராக இருந்த நம்ம குடும்பம் என்ன நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் செய்த அருளுதவிக்கு ஏற்ப நடக்கவில்லை, அதனால் ஆண்டவர் சினமுற்றார். எசேக்கியா மீது சினமுற்றார், யூதாவின் மீது சினமுற்றவராக காணப்பட்டார். அதன் பிறகு எசேக்கியா மனம் வருந்தி, ஆண்டவரே நான் செருக்குற்றவனாக வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சினத்தை கணித்து கொண்டாரு. அப்புறம் ஆனால் சினம் தான். ஆண்டவருடைய சினத்திற்கு நாம் ஆளாகலாமா? செருக்கு இல்லாதவர்களாக வாழ வேண்டும். செருக்கை அறவே நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ஆள் இருக்கார். 1 சாமுவேல் 25:15. 1 சாமுவேல் 25:15. அந்த ஆட்கள் எங்களுக்கு நன்மையை செய்தனர். இதனுடைய விளக்கத்தை நான் அப்படி சொல்றேன். இருப்பினும் அந்த ஆட்கள் எங்களுக்கு நன்மை செய்தனர், எங்களை துன்புறுத்தியதில்லை. நாங்கள் வயல்வெளிகளில் அவர்களோடு நடமாடிய காலமெல்லாம் எதையும் இழக்கவில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் சுவராக இருந்தார்கள். இது வேதத்துல நடந்த ஒரு பகுதி. இதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். தாவீதினுடைய வேலையாட்களும் நாபால் என்கிற ஒரு மனிதனும், அவர்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. தாவீதுக்கு இருந்ததை போல இந்த நாபாலுக்கும் நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. இவர்கள் இருவரும் ஒரு இடத்துல அந்த பசுமையான இடங்களிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவீதினுடைய வேலையாட்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். ஒரு வேலை சிங்கம் வந்துச்சுன்னா அடிச்சு விரட்டிடுவாங்க. ஒரு வேலை யாராவது ஆடு பறிக்க வந்தா தாவீதினுடைய வேலையாட்கள் நாபாலினுடைய ஆடுகளையும் அந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த வேலையாட்களையும் பாதுகாத்து வந்தார்கள். நம்ம வாசிச்சோம் இல்லையா? சுற்றிலும் சுவராக இருந்தார்கள். நாபாலுக்கு தாவீதினுடைய வேலையாட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நன்மை செய்திருக்கிறாங்க, நல்லது செய்திருக்கிறாங்க. நடந்தது என்ன? 1 சாமுவேல் 25:10. 1 சாமுவேல் 25:10.
தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? ஈசாயின் மகன் யார்? தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர் இந்நாளில் பலர் உள்ளனர். என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோமம் கத்தரிப்பவர்களுக்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியையும் உணவையும் எடுத்து எங்கிருந்தோ வந்த மனிதர்களுக்கு நான் கொடுப்பதா? எங்கிருந்தோ வந்த மனிதன். தாவீதுடைய வேலையாட்கள் நாபாலின் ஆடுகளை பாதுகாத்து சுவராக நின்று நாபால் வேலையாட்களுக்கு உதவி செய்கிறார்கள், பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இதுதான் கடவுளுடைய பாதுகாப்பு, மனிதர்கள் மூலமாக இறைவன் கொடுக்கிற பாதுகாப்பு. அதை நாபால் என்ன செய்கிறார்கள்? உதாசீனப்படுத்துகிறார், நன்றி மறக்கிறார். தாவீதுடைய வேலையாட்கள் செய்த அந்த நன்மைகளை அவர் நினைக்கவில்லை. நல்ல வசதியான ஆளு நாபால், ஆகவே அவர்களை துச்சமாக நினைக்கிறார். அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, தாவீது சொல்றார், நாபால் ஆடு மாடுகளை நீக்கிறாங்க, அவருடைய ஆடு மாடுகளை நீங்க பாதுகாத்தன்னு சொல்றீங்க. ஆகவே வசதி உள்ள ஆளு, அவர்கிட்ட போய் திருவிழா நடக்குது, இந்த திருவிழாவுக்கு ஏதாவது உதவிகளை பெற்று வாருங்கள் என்று தாவீது அவருடைய வேலையாட்களை நாபாலிடம் அனுப்புகிறார். அப்ப நாபால் தான் இந்த தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? என்னுடைய அப்பங்களையும் இறைச்சி துண்டுகளையும் ரோமம் கத்தரிக்கிற ஒரு மோசமான அடிமைத்தன வாழ்க்கை வாழ்கிற உங்களுக்கு நான் கொடுப்பதா என்று விரட்டி விடுகிறார். நடந்தது என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:37. நன்றி மறப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது? நல்ல கவனிக்கணும், போதையோடு பேசிட்டான். போதை நாபால் தாவீது வேலையாட்கிட்ட பேசி அனுப்பிட்டான். அவங்களும் கடு கோபத்தோடு போயிட்டாங்க. தாவீது படையெடுத்து நிற்கிறார், நாபாலை ஒழிச்சிருந்தது. இந்த இரவுக்குள்ளாகவே நாபாலை அழித்து விட வேண்டும் என்று அங்கே தாவீது பயங்கரமா கோபத்தில் இருக்கிறார். இங்க நம் போதையில உட்கார்ந்து காலையில பாருங்க, நாபால் திராட்சை மதுவின் போதை தெளிந்த பின் இந்த மாதிரி தாவீதுடைய வேலையாட்கள் வந்தாங்க. நீ அவன் தாவீது யாரு, ஈசா யாரு சொல்லி அவரை வெட்கப்படுத்தி அனுப்பிட்ட. இதை கேள்விப்படுகிறான் நாபாலின் மனைவி சொல்ல அவன் கேள்விப்படுகிறான். போதை தெளிந்த பிறகு அவன் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான். அப்படின்னா உயிர் இருக்கு, ஆனால் உயிரற்ற உடல் ஆனான். நன்றி மறந்தால் கடவுள் செய்த நன்மைகளை நாம் மறந்தோம் என்றால் இது ஒரு பயன் இல்லை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர வேண்டிய பாடம். குருக்களாக இருக்கட்டும், கன்னியர்களாக இருக்கட்டும், பொது நிலைவர்களாக இருக்கட்டும், அல்லது ஊர் தலைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு ஒரு உதவி செய்தால் தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு நாம் சொல்லி அந்த நன்றியை அன்பின் வழியாக வெளிக்காட்டும் போது ஆண்டவரும் அதை சந்தோஷமாக பார்க்கிறார். கரங்களை கட்டி நம் ஆண்டவருக்கு மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு கோவில். இப்ப சிறப்பான வழிபாடு நடக்குதா? இந்த புனித வழக்கு சின்னப்பர் திருத்தலம் எனக்கு உரிய பங்கு. இதை மறந்துவிட்டு திருப்பலிக்கு போகாம திருவையை மறப்பது, தூய மறை நிகழ்வுகள் எல்லாம் உதாசீனப்படுத்துவது, அதை தூக்கி அப்படியே அப்புறப்படுத்தி மறக்கடிப்பது, மறந்து விடுவது, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களா? அங்கும் இங்கும் அலைந்து திரிவார்கள், ஒரு நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது. நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆடு மாடுகள்லாம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் 50 மாடு கண்டிப்பாக ஆடு இருக்கு. இப்போ பட்டியில் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இங்கே திறந்து விட்டீங்கன்னா இந்த மாடுகள் எல்லாம் போகும். போய் மேய்ந்து விட்டு சூரியன் மறைவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாகவே அப்படியே வந்து அந்த பட்டியில் வந்து அப்படியே நின்று. அதுபோல ஞாயிறு என்றால் நம்ம எங்க போய் சேரணும்?
ஞாயிற்றுக்கிழமை எங்க போகணும்? திருப்பலிக்கு போகணும். அன்னை மரியாவிட்ட படித்து பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பலியில அன்னை மரியாவோடு இணைந்து ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? திரு அவையை மறக்கலாமா? ஆண்டவர் வாழும் உறைவிடத்தை மறக்கலாமா? சகோதரி நினைச்சுப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்று நீ வேலைக்கு போகிறாயே, திருப்பலியை ஒப்பு கொடுக்காமல் வேலைக்கு போகிறாயே, ஞாயிறு திருப்பலி முக்கியம் அல்லவா? ஆண்டவருடைய உறைவிடம் இந்த ஆலயத்தை நீ மறக்கலாமா? மறக்கவே கூடாது. அப்படி மறந்தால் நீ எங்க போனாலும் அந்த நிம்மதி உனக்கு கிடைக்காது. நான் நீங்க சொல்ல 100%. ஆண்டவருடைய உறைவிடத்தை நம்பாமல் அந்த உறைவிடத்திற்கு வந்து அந்த தூய மறை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் உன்னால் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். எருசலேமே நான் உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிடட்டும். பாடுமா? எருசலேமே நான் உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிடட்டும். மகிழ்ச்சி மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். பாடலுக்கு எருசலேமே ஆண்டவரே நான் உன்னை மறந்தால் என் மலக்கரம் செயல் இழப்பதா? இது அப்படியே போயிடலாம், வேலை செய்யணும். ஞாயிறு திருப்பலியை மறந்துட்டு நான் வேற எங்கேயாவது போனா என் மலக்கரம் செயல் இழந்தது. அதை உணர்ந்து பாடுகிறார் தாவீது. சிந்திக்கணும். கல்வாரி நேற்று நம்ம பார்த்தாலும் என்ன சொன்னாங்க? கல்வாரி பலியை மையமாக வைத்துத்தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது. கல்வாரி பலியை மையமாக கொண்டுதான் நற்செய்தி பணி. இது தனியா பழகி வரல. அதை சிந்திக்கணும், செயல்படணும். இறைச்சட்டம் 6:12 சீக்கிரமாக நல்ல கவனிக்கணும். இந்த பாயிண்ட் அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாமல் கவனமாயிரு. ஒருவேளை நம்ம ஒரு சாப்பாட்டுக்கூட வழி இல்லாம ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். என்ன நான் அப்படி இருந்தேன். சாப்பாட்டுக்கு இருந்தது, ஆனால் எவ்வளவு துன்பப்பட்டு இருப்பேன், எவ்வளவு வேதனையோடு வாழ்க்கையை நான் நடத்தி இருப்பேன். இப்ப நான் நல்லா இருக்கேன். நான் ஆண்டவரை மறக்கலாமா? மறக்கலாமா? மறக்க கூடாது. அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், இன்னல்களிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், அவரை நாம் மறக்கவே கூடாது. அதில் கவனமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை திரிந்திருக்கிறார்கள். கவனமாக இருக்கிறது. அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். பலவிதமான சிக்கல்களிலிருந்து, பலவிதமான தீய பழக்கத்திலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். அதை ஏன் நீ மறக்கிறார்? மறந்துகிறார்கள். அதில் நீ கவனமாயிரு என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 2 பேதுரு 1:9. 2 பேதுரு 1:9. குருக்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு அறிக்கை செய்யணும். அந்த குருல அங்க யார் உட்கார்ந்துருக்கிறார்? ஏசு ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிதான் நாம நினைச்சுட்டு போறோம். அப்படிதான் எல்லாரும் நினைக்கணும். நம்ம எங்க பார்த்து இது எனக்கு தெரிஞ்சது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அங்க ஜீசஸ் உட்கார்ந்துருக்கிறார். உண்மை அதுதான். நான் பாவ அறிக்கை செய்கிறேன். ஃபாதர் ஒரு ஜெபம், கடைசியா ஒரு ஜெபம் சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஜெபம். அந்த ஜெபத்தின் வழியாக மீண்டும் நாம் புது பிறப்பாடுகிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அந்த இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரோ இல்லை அப்படியே விட்டுட்டாரோ? இந்த பாவம் தான் என்ன உடல் இருக்கிறதோ, இன்னும் சரியா நான் மன்னிக்கப்படலையோ,
என்பது என்று நினைப்பது சத்தியமா சொல்றேன், அந்த கடவுளுக்கு பிடிக்காது. ஒரு முறை பாவம் செய்து நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று இயேசுவிடம் அந்த பாவ சங்கீத தொட்டியில் அறிக்கை செய்துவிட்டு இயேசுவும் நம்மை மன்னித்து விட்டால் நான் தூயவனாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எந்த கத்தோலிக்க கிறிஸ்தவனும் மறந்துவிடக் கூடாது. கடமை கட்டி இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான அற்புதமான ஒரு திருவருட்சாதனம். மறக்கவே கூடாது. என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். நிறைய பேர் அப்படிதாங்க, நிறைய பேர் நான் மன்னிப்பு பெறவில்லை என்று நினைத்துக் கொண்டு திரும்பவும் அப்படியே அந்த அவிசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது முற்றிலும் தவறு. நான் உங்களோட வாசிக்கிற முன்பு தாங்கள் செய்த பாவத்தில் இருந்து தூயோராக்கப்பட்டதை போனோமா ஃபாதர் மன்னிச்சு இத்தனை அருள் இருந்த வரையில் இத்தனை கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுங்க, விசுவாச பிரமாணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்பிக்கையோடு வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம உட்கார்ந்து போது அந்த முகத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருப்பாங்க. அது யாருக்குமே கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாம் பாவ சங்கீதனம் செய்து குருக்கள் வழியாக தூய்மையாக்கப்பட்டதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அது ஒரு அபிஷேகம், அது கடவுள் எனக்கு கொடுத்த அபிஷேகம் என்று நினைத்து அதை போற்ற வேண்டும். அடுத்து இணைச்சட்டம் 31:21. இணைச்சட்டம் 31:21. பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும்போது அவர்களுடைய மரபினர் வாய் பாடலை மறந்து போகாது இருக்கும். எதிராக சார்ந்திருப்பது. அப்ப ஆவிக்குரிய ஒரு பாடலை நாம் பாடி கற்றுக் கொள்ளும் பொழுது அது நமக்கு நம்முடைய இதயத்தை சுக்குநூறாக்கி நம்மை உடைத்து உருமாற்றுகிற பாடல்கள். ஆகவேதான் இந்த பாடல்களை நாம் உணர்ந்து பாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று மத்தேயு 14:5. இங்க அப்பம் என்பது கடவுளுடைய வார்த்தையை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் எத்தனையோ பேர் திருப்பலிக்கு வருவார்கள். எல்லாம் முழுசா பங்கு பெற்று நினைச்சு வருவாங்க. திருவிருந்து வரும்போது என்ன செய்வாங்க? எத்தனை பேரு திருப்பலிக்கு வந்து எனக்காக கடவுள் பலியானார். அங்கே குருக்கள் மட்டும் இருக்கவில்லை, குருவோடு இயேசுவும் இருக்கிறார். குரு மட்டும் நிக்கிறீங்க, குருவோடு இயேசுவும் அடிக்கப்படுகிறார். அதை உணரக்கூடிய திருப்பலி. அந்த திருப்பலியில இயேசுவின் உடலும் இரத்தமும் சதையுமாக நம்முடைய உடலுக்குள் வரும்பொழுது அது எவ்வளவு ஆவிக்குரிய மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதை மறந்துவிட்டு பாடிவிடும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். இயேசுவின் திரு ரத்தம் திருவுடல் பெருவிழா. அந்த விழா சமயத்துல என்னுடைய சகலை விலகால் அந்த பையன் அன்னைக்கு திருப்பலிக்கு போகாம மாடு வேடிக்கை பார்ப்பதற்காக சென்று விட்டான். அது முக்கியமான திருவிழா, கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான கல்வாரி பலி. அந்த திருவிழா சமயத்தில் அந்த பலியில இருக்கணும். போயிட்டு மாடு முட்டி எங்கெங்கே கொண்டு பார்த்து வழியிலேயே அவன் இறந்து விட்டான். அப்பொழுது இந்த பங்கில் பணிபுரிந்த ஃபாதர் ஜோசப் அவர்கள் வெலகாலூரில் பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். அப்பொழுது நானும் அவரை வெல்கம் பண்ணி அவரை கொண்டு வந்து என்னுடைய சகலை மகனை ஆசிரியர் பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அப்படி நம்புறது.
அவர் சொன்ன வார்த்தையை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிர்மல், உங்க சகல பையன் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு கடவுளுடைய திருவிருந்தில் பங்கு பெற்று சென்றிருந்தால் என்று சொன்னால், அவன் மாடு கொட்டி இருந்தாலும் ஆண்டவர் அவனை காத்திருப்பார் என்று சொன்னார். அது அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு சொல்வதை போல் இருக்கிறது. குறிச்சியில முடிந்தவரை நான் திருப்பலியில ஒரு கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை. அன்றைக்கு ஒரு எழுத்து ஆண்டவருடைய ரத்தத்தால் எழுதுனதை போல இருந்தது. இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்கிறேன்,